மணிப்பூர் கலவரம் ப. சிதம்பரம் தான் காரணம். இது குறித்தான ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பை பார்ப்போம். மணிப்பூர் என்றதும் நமக்கு இப்போதெல்லாம் நினைவுக்கு வருவது கலவரம் மட்டும்தான். ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து வரும் கலவரம் இன்னும் தீர்ந்த பாடில்லை என்றே கூறலாம். மாறாக வன்முறை மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது என்றே கூறலாம். மணிப்பூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ஆயுதம் ஏந்திய ஆர்ப்பாட்டக்காரர்களால் கடத்தி கொலை செய்யப்பட்டனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படை பல கட்ட முயற்சிகளை தற்போது எடுத்து வருகிறது. அங்கு 50 பெட்டாலியன்கள் உட்பட கூடுதலாக ஆயுத காவல் படையினரை மத்திய அரசு அனுப்பி வைத்திருக்கிறது. மணிப்பூர் பற்றி எறிவதை பாஜக விரும்புகிறது என்றும், ஜனாதிபதி இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்றும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வலியுறுத்தியிருந்தார். அடுத்து மணிப்பூர் கலவரத்திற்கு காரணம் அந்த மாநில முதலமைச்சர் பைரோன் சிங் திறமையின்மைதான் என்றும் முன்னாள் நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் மணிப்பூர் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டார். தனது பதிவில் மணிப்பூர் சூழலுக்கு முதன் மந்திரி பைரோன் சிங் திறமையின்மைதான் காரணம் என்றும், தற்போது 5000 துணை இராணுவத்தினர் அனுப்பப்பட்டதையும் அவர் விமர்சித்து எழுதியிருந்தார். இந்த நிலையில் மணிப்பூர் கலவரத்திற்கு காரணம் நான் இல்லை, ப. சிதம்பரத்தின் முந்தைய செயல்பாடுகள்தான் என்று பதிலடி கொடுத்திருக்கிறார் மணிப்பூர் முதலமைச்சர் பைரோன் சிங். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் மணிப்பூரில் இப்போபி சிங் முதல்வராக இருந்தார். அப்போது ப. சிதம்பரம் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த தங்லியன் பாவ்கெட் என்பவரை அழைத்து வந்தார். அந்த நபர் யார் தெரியுமா? மியான்மர் நாட்டில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர். மணிப்பூரில் பதட்டமான சூழல் நிலவுவதற்கு அடிப்படை காரணமே சட்டவிரோதமாக இது மாதிரியான குடியேற்றங்கள் தான். இதற்கு காரணமாக இருந்தது அப்போதைய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தான். ப. சிதம்பரம் அவர்கள் அழைத்து வந்த நபர் மியான்மர் நாட்டில் தடை செய்யப்பட்ட ஜோமி மறு ஒருங்கிணைப்பு ஆர்மி என்ற இயக்கத்தின் தலைவர். அவர் தடை செய்யப்பட்ட அந்த இயக்க தலைவரை சந்தித்த புகைப்பட ஆதாரமும் என்னிடம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் பைரோன் சிங். தற்போது மணிப்பூரில் பதற்றமான சூழல் நிலவுவதற்கு அடிப்படை காரணமே சட்டவிரோதமாக மியான்மரில் இருந்து மணிப்பூரில் வந்து குடியேறியவர்கள்தான் என்றும், அதற்கு ப. சிதம்பரம் தான் காரணம் என்றும் அவர் அடித்து கூறியிருக்கிறார் பைரோன் சிங். இதற்கிடையில் முன்னாள் காங்கிரஸ் முதல் மந்திரியான ஓக்ராம் இபோபி சிங்கும் ப. சிதம்பரத்தின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கார்கே காதுக்கும் இது எட்டிய நிலையில் அவர் எச்சரிக்கையை தொடர்ந்து ப. சிதம்பரம் தனது பதிவை நீக்கியதாக கூறப்படுகிறது.